என் பொண்ணு 80 சவரன் நகை கேட்டேன் சார். அப்புறம் வீடு கேட்டா. இந்த பொண்ணுக்கு நான் அம்மாவாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், 2 பேரையும் ஈக்குவலாக படிக்க வச்சுருக்கேன், பையனையும் பொண்ணையும். நீயே சம்பாரிச்சிக்கோ, நீயே ஒரு பையனையே விரும்பிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. நீ லவ் மேரேஜ் பண்ணாலும் நாங்கள் வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் உன்னை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவோம், உனக்கு சேஃப்டிக்கு நீ நகை சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லுவோம். அப்படி தான் நான் சொல்லுவேன். சொத்து சப்போஸ் இருந்ததுன்னா, இல்லை இப்போதைக்கு இருந்ததுன்னா 2 பேருக்கும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் நான் கொடுப்பேன். ஈக்குவலாக தான் நம்ம கொடுக்கணும். அது மாதிரி ஒரு நிறைய கோடிக்கணக்கில் சொத்து வச்சுக்கிட்டு பையனுக்கு 99 லட்சத்தை கொடுத்துட்டு 1 லட்சம் மட்டும் கோல்டு வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துட்டு அப்படி ஏமாத்தலாம் கூடாது. நம்ம 2 பேரும் ஈக்குவலாக பார்க்கணும். பேரண்ட்ஸ் மேலேயும் இது இருக்குது. அரேஞ்சிங் மேரேஜ்னால் நான் கண்டிப்பாக நகை போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வந்து கௌரவமாக இருக்கணும், அவன் வந்து கொடுமைப்படுத்தும், அந்த நகையும் விற்றுட்டு எதனா பண்ணிடுவான். அது எதுக்கு? ஏன் லவ் மேரேஜ் பண்ணி ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஏன் அதை நம்ம காப்பாற்றக்கூடாது?